வணக்கம் மக்களே. நம்ம அன்றாட அரசியல் தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த விதத்துல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, விஜய்க்கு காத்திருக்கும் ஆப்பு. அதாவது மத்திய அரசு விஜய் மேல கடுமையான ஒரு கோபத்துல இருக்கிறதாகவும், அதனால தமிழகத்துல விஜயின் அந்த ஆட்டத்தை ஒடுக்கிறதுக்காக அவருக்கு சில நெருக்கடிகள் கொடுக்க போறதாகவும் நமக்கு பல தகவல்கள் தெரிய வந்திருக்கு. அதை வந்து எந்த விதத்துல உண்மை, எந்த விதத்துல பொய் அப்படிங்கிறது இருக்கும். அது என்ன தகவல், என்ன விதமான விஷயங்கள்ல வந்து விஜய் வந்து அதுல லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதோட அண்ணாமலை வந்து டெல்லியில முகாமிட்டு இருக்காப்ப அவரும் சில கோப்புகள் விஜய் சம்பந்தப்பட்ட சில கோப்புகளை கொண்டு போயிருக்காப்புல. அந்த கோப்புகளின் அடிப்படையில கூட அண்ணாமலையின் ஒரு யுக்தினாலையும் விஜய் அவர்களுக்கு ஆப்புகள் பலமாக காத்திருக்கு அப்படின்ட்டு சொல்லப்படுது. அடுத்ததாக அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி தொடங்க போகிறாரா அல்லது அண்ணாமலை தனி கட்சி தொடங்குவதற்கு பிஜேபியின் ஆதரவு இருக்கா? அண்ணாமலையின் பிரதமர் சந்திப்பு, அப்புறம் அமித்ஷாவோட சந்திப்பு, டெல்லியில் முகாமிட்டிருப்பது டெல்லி பாஜகவை மிரட்டுவதற்காகவா அல்லது உண்மையிலே பாஜகவோட பி டீமா இருந்து தமிழகத்துல வந்து பாஜகவை வளர்க்கறதுக்கான ஒரு யுக்தியா அல்லது தனியாக தன்னை நிரூபணப்படுத்தி அதன் மூலமாக தன்னுடைய சக்தியை பாஜக இழந்து விட்டது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை பிரதிபலிக்க வந்து நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் பிளான போட்டிருக்காரா அப்படிங்கிறதா நம்ம இந்த வீடியோல ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப விரைவாகவும் பார்த்துருவோம். நம்ம சேனல்ல இப்பதான் புதுசு அப்படின்னா கண்டிப்பா நமக்கு ஆதரவும் சப்போர்ட்டும் கொடுங்க. அப்பதான் நமக்கு ஒரு ஒரு உத்வேகம் இருக்கும் அன்றாட அரசியல் நிலத்துல உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு. வாங்க நம்ம வீடியோவை போயிடலாம். விஜய் வந்து ஒரு கவர்ச்சியின் மூலமாகவோ ஒரு ஆக்டர் அப்படிங்கிறதுனாலவோ மாதிரி ஒரு திசை புரட்சி ஒரு 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 மாற்றம் வேணும் அப்படிங்கிற ஒரு இதுல வந்து விஜய் அவர்கள் தெரிஞ்சு தெரியாம ஆட்சிக்கு வந்துட்டாப்ல. ஆனா ஆட்சிக்கு வந்து அவருடைய அந்த கமிட்மெண்ட், அதாவது அவர் சொன்னார்ல நான் வந்து அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் அப்படி பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னார்ல, அதுல ஏதாவது நிறைவேற்றாரா அப்படின்னா 20 நாட்கள் ஆயிட்டு இது வரைக்கும் எதுவும் நிறைவேற்றல. அது வந்து மக்கள் மனதுல ஒரு பெரிய ஒரு கொந்தளிப்பா தான் இருக்கு. முதல் ஸ்டார்டிங்ல சரி விஜய் பண்ணிடுவார், விஜய் எல்லாம் செஞ்சிருவார் அப்படின்னு நினைச்சு மக்கள் மத்தியில அந்த அளவுக்கு இப்போ ஆதரவு இல்லை அப்படின்னு தான் தெரிய வருது. அதற்கு ஒரு முக்கியமானது ஒரு 2 விஷயத்த வந்து உடனே செஞ்சாப்புல. சிங்க பெண் பண்ணிருந்தாங்க, அதுவும் இன்னும் ஓரளவுக்கு கிரவுண்ட் லெவல்ல அவ்வளவு ஒன்றும் ரீச் ஆகல. ஒரு அந்த அறிவிப்பு வச்சுதான் ரொம்ப ஒன்றும் ஃபேமஸ் ஆகல. ஒரு பாலியல் புகாரே அந்த சிங்க பெண் படையில உள்ள அந்த காவல்துறை அதிகாரிக்கு வந்து பாலியல் சீண்டல்கள் நடந்திருக்கு. அதுல ஒரு அதிகாரியை வந்து டிரான்ஸ்பர் பண்ணப்பட்டிருக்காரு. அதுவே ஒரு பேசு பொருளா இருக்கு. அதே மாதிரி வந்து 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்னு சொன்னாரு. ஆனா இப்போ அதுல டேர்ம் அண்ட் கண்டிஷன் அவங்க மாத்தி சொல்றாரு. ஏகப்பட்ட கொலபேடிகள் அப்படியே அந்தர்பட்டி எக்ஸ்ட்ரா அப்படின்ட்டு மக்கள் சொல்றாங்க. ஏன்னா முதல்ல வந்து அனைவருக்கும் 200 யூனிட் இலவச மின்சாரம் கொடுக்கப்படும் சொன்ன விஜய் வந்து இப்போ 500 யூனிட் நீங்க 500 யூனிட் வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு 200 யூனிட், அதுதான் உங்களுக்கு முழு தொகையை கட்ட வேண்டிய வரும் அப்படின்ட்டு ஒரு அந்தர்பல்ட்டி மாத்தி சொல்றாப்புல. அப்புறம் வந்து விவசாயிகளுக்கு கடந்த தள்ளுபடி அப்படின்னு ஒரு அறிவிப்பு விட்டாரு. அறிவிப்போட அந்த அறிவிப்போட தான் இருக்கு. கரெக்டா இன்னும் கிரவுண்ட் லெவல்ல அது ரெடி ஆகல. அதுல வந்து விவசாயிகள் ஏகப்பட்ட அதிருப்தியில இருக்காங்க. அதனால குளறுபடி சிக்கல்ல மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்ல முடியுது. மற்றபடி அவரு அறிவிச்ச அந்த நலத்திட்டங்கள்லாம் இருக்கு இல்லையா, நலத்திட்டங்கள், அந்த நலத்திட்டங்கள்லாம் அவர் வந்து உடனே பப்ளிஷ் பண்ணும், உடனே அதை பண்ணணும் அப்படின்னா ஏகப்பட்ட பைசாக்கள் தேவைப்படுது. அதை ஒரு காரணமா காட்டி அதுல வந்து அவர் வந்து போக்கஸே பண்ணல. ஜஸ்ட் வந்து இந்த டைலாக் கிடைக்கிற இந்த சினிமா பாட பண்ணல, இன்னும் அந்த பிரச்சார மூட்டில் இருக்கிறதாக தான் சொல்லப்படுது. முதல்ல வந்து வருவாயை ஈட்டுறதுக்கான அந்த வழிமுறையில அந்த 20-25 நாள் கிட்டத்தட்ட 1 மாசம் ஆக போது இன்னும் அந்த வருவாயை பெருக்கிறதுக்கான எந்த ஒரு முன்னேற்றத்தையும் அவர் ஏற்படுத்திக்கல. அடுத்தவங்க குறை சொல்றதே தான் வச்சுட்டு இருக்காப்புல. அந்த மாதிரி ஒரு தெரியாம வந்து உட்கார்ந்துட்டு ஒரு குழப்பத்துல இருக்கிறதுக்கான ஒரு வழிமுறையில இருக்காங்க. இந்த இடத்துலதான் மத்திய அரசு வந்து விஜய் வந்து டார்கெட் பண்ணுது அப்படின்ட்டு சொல்லப்படுது. ஏன்னா தற்போது வந்த உடனே சொல்லிட்டாப்புல, கடந்த திமுக ஆட்சியில வந்து காலேஜ்னால ஒண்ணுமே இல்லை, காலியா தான் இருக்கு, நான் அதை வெளில அறிக்கை போறோம் அப்படின்னு சொன்ன விஜய் வந்து வருமானத்தை பெறதுக்கான வழிகள் இல்லை. அதாவது ஒண்ணு வருமானத்தை பெருக்கணும், அல்ல கடன் வாங்கணும்.
கடன் வாங்கினா அவ்வளவு சர்வசாதாரணமா கடன் வாங்க முடியாது. குறிப்பாக மத்திய அரசோட ஒப்புதல் இருந்தா மட்டும்தான் கடன் வாங்க முடியும். அந்த இடத்துல தான் விஜய் தன்னுடைய தோல்வியை சந்திக்காரு. மத்திய அரசோட இணக்கமா இருந்தாலோ, மத்திய அரசோட கூட்டணியா இருந்தாலோ, அவங்க அந்த ஸ்டேட்டோட டெவலப்மெண்ட்டுக்கு அல்லது ஒரு மாநிலத்துல ஆட்சியில இருக்கிற அந்த கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டா இருக்கும். அவங்க பர்மிஷன் கொடுப்பாங்க. என்ன பர்மிஷன் அப்படின்னா, நீங்க கடன் வாங்கிக்கங்க, வெளிநாட்டு பேங்க்ல கடன் வாங்கி நீங்க உங்களுடைய கவர்மெண்ட் ரன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு அனுமதி கொடுப்பாங்க. அந்த அனுமதி மூலமா மத்திய அரசோட துணை இருந்தா எவ்வளவு கடன் வேணாலும் வாங்கிக்கலாம். இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்ல போனா, இப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் அதோட டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸுகள்லாம் அடமானம் வச்சு வெளிநாட்டு பேங்குகள்ல ஒரு கடனை வாங்கிக்கலாம். அந்த மாதிரி சில பொருட்கள் சில இடங்களை தமிழ்நாடு கவர்மெண்ட் அடமானம் வச்சு வெளிநாட்டு பேங்க்ல கடன் வாங்கிக்கலாம். ஆனா அதுக்கு மத்திய அரசோட அனுமதி தேவைப்படும். அதை கம்பேர் பண்ணும்போது 22-23% அதிகமாகவே தமிழ்நாடும் கேரளாவும் கடன் வாங்கிட்டு அப்படிங்கறதுனால மத்திய அரசோட அந்த அனுமதி இருந்தா மட்டும்தான் கடன் பெற முடியுது. அந்த இடத்துல விஜய்க்கு ஆப்பு வைக்குது. விஜயோடைய ஆட்சியை மக்கள் மனசுல வளர்ப்பு வைக்கிறதுக்கு மத்திய அரசு அவருக்கு அந்த கடன் வாங்குறதுக்கான அந்த அனுமதியை கொடுக்கல. நான் சொல்றது உங்களுக்கு கரெக்டா தான் இருந்தா நம்ம கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்க. மத்திய அரசு கண்டிப்பா தன்னுடைய எதிரி ஒருத்தர் ஆட்சி பண்றாரு அல்லது எனக்கு பிடிக்காத ஒருத்தர் ஆட்சி பண்றாரு அப்படிங்கும்போது கண்டிப்பா நம்மளாவே சப்போர்ட் பண்ண மாட்டோம். மத்திய அரசு எங்க இருந்து சப்போர்ட் பண்ணும்போது அது நான் சொல்ற லாஜிக் உங்களுக்கு உண்மைதான் புரியும். நான் சொல்றது கரெக்டா அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஆமான்னு கமெண்ட் பண்ணுங்க, இல்லைன்னா இல்ல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அதுக்கு நான் பெஸ்ட் உதாரணம் என்ன சொல்றோம் அப்படின்னா கேரளா இருக்கு. கேரளா குறைஞ்சது கடந்த 10 வருஷ காலமா நாங்க வெளிநாட்டுக்கு வங்கிகள்ல நாங்க கடன் வாங்கிடுவோம், எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்ட்டு மத்திய அரசு கேட்டுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனா மத்திய அரசு அதற்கு அனுமதி கொடுக்கவில்லை. நான் சொன்னது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத நீங்க எங்கேயும் சர்ச் பண்ணிட்டு வந்தா நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். ஆமா இல்லவா நீங்க சொன்னது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதுதான் விஜய்க்கு மறைமுகமாகவோ டைரக்டாகவோ மத்திய அரசு ஆப்போசிட் அப்படின்னு இந்த ஆப்பு தான் பயங்கரமா இருந்திருக்கு. ஆக்சுவலி காங்கிரஸ் கூட ஒரு டம்மியான காங்கிரஸ் கூட சேர்றதுக்கு போல பாஜகவோட சேர்ந்திருந்தா கூட விஜய் 5 ஆண்டுகளும் ஒரு சிறப்பான ஆட்சியை கொடுத்திருக்கலாம், கொடுக்க முயற்சிருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. உங்களுக்கு நான் சொல்றது உண்மைதான், கரெக்ட் தான் நீங்க சொல்றீங்க அப்படின்னா நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சரி இதோட முடிஞ்சு அடுத்து அண்ணாமலை மேட்டருக்கு வருவோம். அண்ணாமலை மேட்டர் என்ன, அண்ணாமலை தனிக்கட்சி ஆரம்பிச்சிருவாரா? அண்ணாமலை தனிக்கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான அந்த பெர்மிஷன் மோடிஜி அவர்களும் அமித்ஷா அவர்களும் கொடுத்தாரா அப்படின்னா கண்டிப்பா அது நடக்காத காரியம். ஏன்னா ஒரு கட்சி ஆட்சியை பிடிக்கணும் அல்லது ஒரு புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஆட்சியை பிடிக்கணும், முதல்ல பணம் வேணும், ரெண்டாவது அந்த சினிமா செலிபிரிட்டி ஃபேஸ் வேணும். அந்த ரெண்டுமே விஜய் கம்பேர் பண்ணும்போது அண்ணாமலைக்கு கொஞ்சம் கம்மி தான். அதுல குறிப்பா பைசா ரொம்ப கம்மி, பைசா செலவிக்கிறதுக்கு அந்த திறமை அண்ணாமலை இருக்கனால அவரு அந்த சென்ட்ரல் கவர்மெண்டோட அந்த கட்சியை சார்ந்தே தான் இருந்தா அவருக்கு நல்லது அப்படிங்கிறது நமக்கு தான். அதனால அவர்கிட்ட அவ்வளவு பணம் இல்லைனால அவரு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான அந்த வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. சரி, ஏன் பல விவாதங்கள் நடந்துட்டு இருக்கு, பல மீடியாக்களுக்கு அபிமானங்கள் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கலாம். அதுதான் அண்ணாமலையோட மாஸ்டர் பிளான். ஏன்னா நீங்க என்ன தேவைப்படும் போது கிள்ளிக்கிறியா நீங்க யூஸ் பண்ணிட்டீங்க. நான் இது வரைக்கும் காத்திருக்கணும், ஒரு பதவியும் தரல, ஒண்ணும் தரல, ஒரு நல்ல போஸ்டிங் தருவீங்கன்னு பார்த்தா அதுவும் இல்லை. சரி, தமிழ்நாடு அந்த மாநிலத்துல போஸ்டிங் தான் எடுத்தீங்க, அதுக்கப்புறம் பார்த்து ஒரு அமைச்சர் பதவி, ஒரு இணையமைச்சர் பதவி கொடுக்க தருவாங்க நினைச்சு பார்த்து அண்ணாமலைக்கு ஏமாற்றம் மட்டும் மிஞ்சிச்சு. அதனால பிஜேபி மேல அதிருப்தி, அதனால பிஜேபி விட்டு வெளியே போக முடியாமலும் பிஜேபியில ஒரு நல்ல ஒரு பொறுப்பு கிடைக்காமலும் தவிச்சுக்கிட்டு இருக்கிறதால அது அவருடைய செட்டப் அப்படின்ட்டு விவரம் தெரிஞ்சவங்க நமக்கு சொல்றாங்க. தன்னுடைய ஆதரவாளர்களை தக்க வைக்க நமக்கு எனக்கு எந்த ஒரு ஸ்ட்ராங்கான போஸ்டிங் வேணுங்கிறதுல குறியா இருக்கிறத தவிர அவர் புதுசா கட்சி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற இதுல எந்த விதத்திலையும் அவர் இல்லை அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்ச வட்டாரங்கள்ல நமக்கு தெரிய வருகிறது. அதே மாதிரி அமித்ஷாவும் சந்திச்சாப்ல, மோடிஜியும் சந்திச்சாப்ல. இருவருமே சொன்னது கொஞ்சம் பொறுமையா இருங்க, உங்களுக்கான அந்த பலன்கள் கிடைக்கும், உங்களுக்கான பதவிகள் தேடி வரும் அப்படின்னு சொல்லிருக்காப்ல. அத அண்ணாமலைஜி நம்புறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஏன்னா அவங்க ஆளுநர் எதிர்பார்த்த சட்டமன்ற தேர்தலை முடிச்சுட்டு இன்னும்
குறைஞ்சது ஒரு முழுசா 5 வருஷம் 4.25 வருஷம் இருக்கு. அதனால தமிழ்நாட்டு அந்த நிர்வாகிகள் மேலேயோ தமிழ்நாட்டு மக்கள் மேலே நிறைய இன்ட்ரெஸ்ட் இல்லாத சூழ்நிலை தான் மத்திய அந்த பாஜக இருக்கு. அதனால தான் ஏமாற்றப்படுவோமோங்கிற இதுலதான் ஒரு டபுள் மைண்ட்ல தான் இருக்கிறதா சொல்லப்படுது. இதுவரைக்கும் டெல்லியில தான் இருக்காப்புல அண்ணாமலைஜி. அவரு வந்த பிறகு அவர் மனதுல உள்ள உண்மையான அந்த விஷயங்கள் வெளியே வரலாம். ஆனா தனிக்கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான அந்த சாத்தியக்கூறுகள் ரொம்ப கம்மி அப்படிங்கிறதா நமக்கு சொல்லப்படுது. ஓகே மக்களே, நம்ம சேனல்ல புதுசு அப்படின்னு நமக்கு கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு கொடுங்க, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்களை போடுங்க, நமக்கு புத்தரிச்சிடும். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.